ரொம்ப கொடுமையானது எதுன்னு நினைக்கிறீங்க? எந்த மக்களுக்காக எல்லாத்தையும் இருந்து அர்ப்பணிச்சு நிற்கிறியோ அந்த மக்களால் விமர்சிக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தான் உலகத்திலேயே கொடிய தண்டனைங்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க பாருங்க, மாற்றம் என்பது மகத்தான ஒன்று தான், ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அதுக்கெல்லாம் அது வரைக்கும் பொறுத்துக்கிற முடியல மக்களால். அதனால இருக்கிறத வச்சு வாழ்வோம்னு சைத்துக்கிறாங்கங்கிறான். அப்போ நீங்கள் அப்படி போக முடியாதுல்ல, அப்படி போக முடியாது. இதில் என்ன கொடுமைன்னா, மார்க் ட்வைன்கிற தம்பி அந்த அறிஞன் சொல்கிறான், மக்கள் ஏமாற்றுவது எளிது மக்களை, அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்னு புரிய வைக்கிறதுக்குல உணர்த்துறதுக்குல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், அது ஒரு லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு உறவாக வேணா இருக்கலாம். நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களுக்காக பார்த்து செய்வோம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம தெரிவிக்கிறதுன்னு தெரியாத போது அவங்க வந்து நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்கல்ல. அந்த பார்வை இருக்கும்போது நம்மளோட மனசு இருக்குது பார்த்தீங்களா, சுக்குநூறாக உடஞ்சிரும். அதனால் ஒருத்தவங்களோட அன்பை முழுமையாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த அன்பு குப்பைக்கு சமம் சொல்லுவாங்க. மூழ்கி கிடக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 120 கோடி பெங்களூர் நகரத்தின் கழிவு நீர் இந்த காவிரியில வருகிற மயிறு. இதை வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. ஆடு மாடு குடிக்க தகுதியற்ற பீ தண்ணியை விட கேவலமான தண்ணியா கண்ணாடித்தான் திறந்து விடுகிறான். மக்களோ சினிமா போதைகள் மூழ்கி கிடக்கிறார்கள். இன்று காலை நீ குளித்தது காவேரி, நீ குடித்த தண்ணீர் காவேரி. உன் உடையாளுக்கு உன் உடலுக்கு அத்தனை போக்கிய காவேரி நீர் ஆதாரமடா. தடுத்து நிறுத்துகிறான் கன்னடன். வேடிக்கை பார்க்கிறது வெட்கங்கட்ட அரசு. தமிழர்கள் கடந்து போகிறார்கள். எரும மாட்டின் மேல் பெய்த மழையை போல் இந்த இனத்தின் பிறந்த தமிழர்கள் விட்டு கொடுத்து மௌனமாக கடந்து செல்கிறார்கள். ரொம்ப பேசுறாருல, ஆனால் அவர் பேசுறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அவர் ஒன்றும் அந்த கட்சி ஜெயிக்க வைக்கல, நாங்கள் காசு கொடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கல, அந்த மாதிரி ஒன்றும் கோபமாக மக்களை பார்த்து கேள்வி கேட்கல. தண்ணி மாசுபட்டு இருக்குது, தண்ணி மோசமான நிலையில் இருக்குது, காவிரி நீர் திறந்து விட முடியல, விவசாயிங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு விவசாயியாக இருந்து ஒரு சாதாரண விவசாயி அந்த கஷ்டத்தை எப்படி ஒரு அரசாங்கத்துக்கிட்ட வெளிப்படுத்துவாரோ அந்த ஒரு ஏழ்மையான ஒரு வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் மேடை பேச்சில் சில நாகரிகம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அரசாங்கம் அதை பற்றி கேள்வி எழுப்பாமல் இருக்கும்போது நம்மையும் மீறி சில கோவத்தால் சில வார்த்தைகள் வருது தான். ஆனால் இது குறைச்சிக்கணும். ஆனால் அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது. அதை விட்டுட்டு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அவர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா, மக்களை எப்படி திட்டுறாரு பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாருன்ற கருத்தை காதில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அண்ணன் போய் அடி வயிற்றுலேருந்து என் மண்ணு போகுது, என் மழை போகுது, என் ஆறு போகுது, என் சந்ததியே வீணா போகுதுன்னு ஒரே ஒரு இன்ஸ்டா ஒன்று போட்டு ஒரு வீல்ஸ் 2 பாட்டு. ஒரு நாள் விஜய் சார் வந்து ஃப்ளைங் கிஸ் குத்து போனால் அவுட்டு. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன குறுகுறுன்னு பார்க்குற? என்னடா உம்மா கொடுக்குற? டேய், யார் பார்த்த வேணடா இது, நல்லா இருக்கு. ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் பாருங்களேன், ஸ்பெயினையே சமாளிக்க முடியாது, இதில் போலந்து வேற. புரிஞ்சுதா? ஒன்றும் புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. முன்ன எப்படி டிவிக்கு வந்து ஆரம்பத்தில் கட்சி தொடங்கினதுல இருந்து அவர் பண்ணுற போகிற பிரச்சாரம் கூட்டம் அப்படி இப்படி கொஞ்சம் வைப்பாக போணுச்சுல்ல, அதே மாதிரியே இப்போ அண்ணாமலை அவர்களும் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். கட்சி புதுசாக தொடங்க போகிறதுன்னு தொடங்கிட்டாரு. ஆனால் அவர் ஏற்கனவே இருந்தவர் தான், பட் ஆனால் இப்போ ஒரு மாதிரி வைப்பாகுதுங்க. கட்சி புதுசாக தொடங்கிட்டாரு, அதில் லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. போகிற கூட்டத்தை பார்த்தா சும்மா ஜெகஜோதியாக மின்னுது, சரியான கூட்டங்க. இவருக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருமானது எனக்கு தெரியல, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏதோ நடக்குதுல்ல, ஒருவேளை 2031 யாருக்கு தெரியும், பார்ப்போம். பாருங்க, கையை கடைசியில் அடிச்சு போட்டு ஒரு ஆளு அது சொல்றேன். என்னவா பேசுறது வாயில வந்ததெல்லாம் சூழ்ச்சி முறையில பிரதமரை கொண்டு வாங்க,
சுழற்சி முறையை முதலமைச்சர் கொண்டுறியா? சுழற்சி முறையை கலெக்டர் கொண்டுறியா? அறிவு வேணா நீ முதலமைச்சர் கொண்டு போறீங்க. நான் மதுரைக்காரன் சார். மதுரை வந்து ஒரு முதலமைச்சர் போடுங்க, சுழற்சி முறையில வேணும். திருச்சி வந்து ஒரு போடுங்க, சுழற்சி முறையில வேணும். அறிவு இருக்கிறா நிர்வாகம் என்ன தெரியுமா? நிர்வாகம் சுட்டு போட வராட்டி அறிவு கேட்டாங்க. தப்பா சீமான சொன்ன பய கோமா. ஒட்டுமொத்த தேர்தல்ல அதிகமா கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணனா இந்த நாம் தமிழர் பசங்க தான். அது வந்து ஒருத்தரா போகுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல மிக முக்கியமாக சீமான் அவர்கள் சட்டமன்றம் போகணுன்றது எனக்கு தனிப்பட்டதுல ஒரு விருப்பம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் அதை கஷ்டப்படுறாங்க ஃபீல்ட்ல. எனவே அவர் போகணும். அவங்கள இருந்து ஒரு 4 பேர் போனா நல்லதுன்னு தோணுது. ஒரு சீட்டு வரக்கான வாய்ப்புகள் உண்டு. 6% இருந்து 7% ஓட்டு தக்க வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், ஒரு கட்சியாக ஐடியாலஜி இருக்கு இல்லையா? சீமான் அண்ணனை தனிப்பட்ட முறையில் எப்படி வேணால் விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் வந்துட்டா யாராலையுமே விமர்சிக்க முடியாது. அதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கலாம். பரவாயில்ல, எந்த ஒரு நியூஸ் சேனலுமே எடுத்து பேசாதது ஒன்று இவர் ஆக்ஷன் இடத்துல பேசியிருக்காப்புல. பட் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. ப்ரோ, தெலுங்கர்களை ஒன்றிணைக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். கேட்டுச்சா? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா நாங்கள் வந்து விஜயநகர பேரரசனுடைய வாரிசுகள் சார். இப்போ எங்களுக்கு அந்த டிஎன்ஏலேயே ஜீன்லேயே அது இருக்கு. எங்களை ட்ரிகர் பண்ணால் நாங்கள் எந்த அளவுக்கு எழும்புவோம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். எந்த மொழியையும் வந்து நம்ம தவறாக பேச விரும்பலை. அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மொழியிலேருந்து பிற மொழி பிறந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, எங்கே நமக்கு கோபம் வந்து நம்ம ஏன் வந்து இது மாதிரிலாம் பிற மொழியை கொஞ்சம் திட்ட வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, திட்டலை, ஒரு கோபத்தை வெளிப்பாடாக அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி வருதுன்னா, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் இங்கே தமிழர் மொழின்னு சொல்லிட்டு இங்கே அரசியல் பேசும்போது, நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் வாழ் என்னன்னு தெரியுமா, ஏன்னா தெலுங்கர் பேசுவோம், நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அப்படின்னு காமெடி பண்ணி ஒரு வீடியோ பேசியிருந்தது தெரியுமா? ஆனால் இந்த மாதிரி போய் மற்ற மாநிலத்தில் போயிட்டு அது மாதிரி பேச முடியுமான்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம அதை ரசிக்கிறோம். ஏன்னா சீமானை விமர்சிக்கிறாங்க, சீமானை விமர்சிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதா நினச்சிங்க, சந்தோஷப்படாதீங்க. நாம் தமிழர்கள் சொல்லும்போது ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்கள். அந்த உணர்வை அவர் கொச்சைப்படுத்துகிறார். அதை பற்றி யாருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. கேட்டால் எங்களுக்கு சீமானை விமர்சித்தா போதும், நாங்கள் சிரிச்சுப்போம், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த ஒரு தவறான போக்கு. இவர் யார் தெரியுதா? விஜயநகர பேரரசர் வாலு. கேட்டுச்சா? ஆனால் அப்போ உள்ள டிஎம்கே அரசு இவர் மேலே எந்த ஒரு மாதிரியான நடவடிக்கை எடுத்துச்சுன்னு தெரியல. அவர் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு, ஒரு மொழிக்கும் சண்டை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த, அதுவும் தமிழகத்தில் வந்து அந்த விஷயத்தை பேசியிருக்காப்புல. ஆனால் ஒரு மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. எந்த ஒரு சமூக ஆர்வலர்களும் அதை பற்றி பேசவும் கிடையாது. என்ன பண்ணுறது, அவங்க விஜயநகர வாழாச்சே, கம்முன்னு தானே இருந்தாங்கண்ணா.